வணக்கம் நேயர்களே, மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பரபரப்பான தமிழக அரசியல் களம், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் களம் வெகு வேகமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பெருவாரியான கட்சிகள் தங்களுடைய பரப்புரையை துவங்கி அதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆளும் அதிமுக, எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய பரப்புரையை துவங்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு நிலையில் இன்று திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரப்புரையை மேற்கொள்வதற்காக அங்கு சென்றிருந்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அமமுகவிலிருந்து அதன் முக்கிய நிர்வாகிகளுள் ஒருவரான திரு கலைராஜன் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார். அதன் பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் நிருபர் எழுப்பிய ஒரு கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கான சவால் என்பது மத்திய மாநில அரசுகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கான சவால் என்று கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நாம் விவாதத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். உண்மையில் இந்த மத்திய மாநில அரசுகளை மாற்ற வேண்டும் என்ற ஸ்டாலினின் சூளுரை அல்லது கருத்து என்பது உண்மையில் மாற்ற வேண்டுமா அல்லது தொடர வேண்டுமா என்ற ஒரு கேள்விகள் இதனூடாக பயணிக்கின்றன. விவாதிக்கலாம். விவாதத்தில் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கவிஞர் மனுஷபுத்திரன் நம்முடன் இருக்கிறார். மதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு ஆவடி அந்திரதாஸ், அதிமுகவிலிருந்து திருமதி சிவசங்கரி நம்முடன் இருக்கிறார். மதுரையிலிருந்து நேரலையில் இணைவிருக்கிறார் திரு சீனிவாசன். அவரோடும் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். நீங்களும் இந்த விவாதத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். வணக்கங்களோடு அனைவரையும் வரவேற்கிறோம். திரு சீனிவாசன், உங்களிடமிருந்து முதற்கட்ட கருத்துக்கள். திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலினின் கருத்து, விமர்சனம், சூளுரை, பேச்சு எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதை பாஜக எப்படி பார்க்கிறது? இது ஒரு பகற்கனவு என்றுதான் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். மத்திய அரசாங்கத்தை மாற்றுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இரண்டையும் தனித்தனியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கருத்து கணிப்பிலே கூட இந்த கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. அதனால நாடு முழுக்க மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்கிற கருத்து மிக பரவலாக, மிக தீவிரமாக மக்களிடம் சென்றிருக்கிறது. 5 ஆண்டு கால நல்லாட்சி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதனால நிச்சயமாக மத்திய அரசை அகற்றுவது, அதற்கு பதிலாக அந்த இடத்துல காங்கிரஸை அமர்த்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. வேற யாரும், நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அமர முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பது பகற்கனவு. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னும் 2 ஆண்டு காலம், 2021 வரை இந்த அரசுக்கான ஆட்சி காலம் இருக்கிறது. இப்போது 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலும் மிக பெரும்பான்மையான இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதனால இந்த ஆட்சியும் ஸ்டாலின் அவர்களால் அகற்ற முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு மேடை சவடால்னு சொல்லும் இல்லையா, ஒரு ரிட்டோரிக், அது மாதிரி தொடர்ந்து 2 ஆண்டுகளாக கூறி வருகிறார். இன்னும் 100 நாள் ஆட்சி மாறிடும், இன்னும் 1 மாதத்தில் மாறிடும், இன்னும் 2 மாதத்தில் மாறிடும், இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று தொடர்ந்து அவர் கூறிக்கொண்டு தான் வருகிறார். ஆனால் அது தொடர்ந்து அவையெல்லாம் பொய் என்று நிரூபணம் ஆகிக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்ச்சியாக இன்றும் மத்திய மாநில அரசாங்கங்களை அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது நிச்சயமாக எடுபட போவதில்லை. தமிழக மக்கள் மிக தெளிவாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது தீர்மானமாக தெரிய வரும். கருத்து கணிப்புகள் மேலுள்ள நம்பிக்கை மட்டும்தானா திரு சீனிவாசன்? இல்லை, எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் வெளிப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். கருத்து கணிப்பு என்பது எத்தனை இடங்களில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க என்ற இறுதி கருத்து கணிப்பு மாத்திரமல்ல. நீங்கள் அதுக்கு உள்ள போயும் நிறைய இருக்கிறது. ஊடகவியல் நண்பர்களிடமும் பேசும்போதும் தெரிகிறது. பல்வேறு அம்சங்களை கொண்டு அது ஒரு கொஸ்டினர் மிக பிரம்மாண்டமாக. அதுதான் கேட்கிறேன். அதே கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாடா இருக்கு. அடிப்படையிலும் கூட அது மாறிவிடும். நான் சொல்ல வருவது, நீங்க மாநில அரசாங்கத்தை தூக்கி எறிவது என்று திமுக பேசுகிற விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளிலையும் மிக அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற போவது அதிமுக என்னும் பட்சத்தில் இந்த மாநில அரசாங்கத்தை திமுக அகற்றிவிடும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லுகிறேன் நான். நிச்சயமாக நடக்காது. அது இந்த ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள், 2021 வரை, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டு காலம் நிறைவு பெறும் வரை இந்த ஆட்சி தொடரும். இல்லை, அது வரைக்கும் நிறைவு பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் இவையெல்லாம் தீர்மானிக்கும் அல்லவா? இல்ல, அதுக்கப்புறம் மாற்று கருத்து இல்லை என்று நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய கூற்றை நீங்களே நிராகரிக்கிறீர்கள். தேர்தலுக்கு பிறகான முடிவுகள் போற பொது தேர்தல், அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும், மாநில அரசாங்கமும் இதன் மூலமாக ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. தொடர்ந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும்
பதவியில் இருக்க போகிறார்கள், அவர் தொடரப் போகிறார்கள். 5 ஆண்டுகளை முடித்துவிட்டு அடுத்த ஒரு பருவத்திற்கு மத்திய அரசும் 3 ஆண்டு காலம் முடித்துவிட்டு மீதமுள்ள 2 ஆண்டுகளை மாநில அரசும் நிறைவு செய்வார்கள் என்பதுதான் எங்கள் நம்பிக்கை. நிச்சயமாக அது நடைபெறும் என்று நம்புகிறோம். அதற்கான ஒரு கருத்து களம் ஒன்றும் தயாராக இருக்கிறது. மக்கள் கருத்தும் அதை ஒட்டித்தான் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சீனிவாசன், உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு மனுஷபுத்திரன், திரு ஸ்டாலின் அதாவது மத்திய மாநில அரசுகளை மாற்ற வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதனூடாக மத்திய மாநில அரசுகளை அகற்றுவதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், இது ஒரு சரியான தருணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் அட்டஸ்ட் பண்றாரு. அதனோட இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதற்கான பதில் சீனிவாசன் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. திரு மனுஷபுத்திரன், திமுக எப்படி பார்க்கிறது? முதல்ல ஒரு விஷயம் ஒரு தேர்தலில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை அகற்ற வேண்டும் என்று தான் தேர்தலில் நாங்கள் நிற்போம். ஆளும் கட்சி தொடர வேண்டும் என்றால் நாங்கள் தேர்தலில் நிற்போம். இதில் என்ன ஒரு விவாத பொருள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அதற்காகத்தான் தேர்தல், அதற்காகத்தான் இத்தனை போராட்டங்கள். அப்படி இருக்கிற போது இப்பொழுது பாஜக சொல்லவில்லையா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று? அல்லது கேட்டனால எனக்கு ஒரு சின்ன வார்த்தை அதோட சேர்த்துக்கிறேன். மாற்ற வேண்டும், அகற்ற வேண்டும்ன்றது உங்களுடைய அஜெண்டா. ஆப்வியஸ்லி ஆப்போசிஷன் அதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணுவாங்க. அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தி இருக்கிறார் திரு ஸ்டாலின். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம் என்று பேசியது யார்? இவர்கள் தானே பேசினார்கள். இப்பொழுது அதே திராவிட கட்சியோடு, அதாவது பெயருக்கு திராவிட கட்சி என்று ஏற்றுக்கொண்டால் அதே திராவிட கட்சியோடு வந்துதானே அவர்கள் இன்றைக்கு உறவு வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் காண்பதெல்லாம் எத்தகைய கனவு என்பதை நாம் பார்த்தோம். இன்னொன்று, காங்கிரசுக்கு இனி எதிர்காலமே இல்லை என்று இவர்கள் முழங்கிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் தான் பல மாநிலங்களில் காங்கிரசும் பிற மாநில கட்சிகளும் பாஜகவை ஓட ஓட விரட்டி தோல்வியடைய வைத்தன என்பதையும் நாம் பார்த்தோம். பல இடைத்தேர்தல்களில், இந்தியா முழுக்க நடந்த பல இடைத்தேர்தல்களில் பாஜக படுதோல்வி அடைந்ததையும் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது இத்தனை மாநில தேர்தல்களில் தோல்வி, இத்தனை இடைத்தேர்தல்களில் தோல்வி, இதற்கும் பிறகு எங்களை எதிர்க்க யாரும் இல்லை, எங்களைத்தான் மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தோல்விகளிலிருந்து இவர்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பகல் கனவு காண்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன திரு மனுஷ், அதாவது மத்திய மாநில அரசுகளை அகற்ற வேண்டும், மீண்டும் மீண்டும் தமிழகத்தின் சார்பாக அல்லது தமிழகத்தின் குரலாக முன்வைக்கின்ற ஒரு 4-5 விவகாரங்கள் மட்டும்தான் இங்கே பிரச்சார களத்தில் முன்வைக்கப்படுது. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நேற்றோ கடந்த ஆண்டோ நடத்தப்பட்டதோ நிறைவேற்றப்பட்டதோ அல்ல. அப்படின்னும் போது இந்த பிரச்சார வியூகம்ன்றது வெறுமனே இது ஒரு பேச்சா தான் பார்க்குறாங்களா மக்கள்? டிமானிட்டைசேஷன் அது பார்த்தீங்கன்னா ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற 4-5 விவகாரங்களில் ஒன்றா. தமிழ்நாட்டில் 50,000 சிறு குறு தொழில்கள் டிமானிட்டைசேஷன்னாலையும் ஜிஎஸ்டினாலையும் அழிஞ்சதுன்னு நாங்கள் சொல்லலை. இப்போ இவங்க எந்த கட்சியோடு கூட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த அரசின் சார்பாக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை, டிமானிட்டைசேஷனால 50,000 சிறு குறு தொழில்கள் அழிந்து போய்விட்டன என்று. இதெல்லாம் போற போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நாடு முழுவதும் அதுக்கு பிறகு நம்ம நிறைய தேர்தல் முடிவுகளை பார்த்து அதைத்தான் நானும் சொல்றேன். இல்ல, பல தேர்தல் முடிவுகளை பார்த்து தான் நானும் சொல்றேன். தேர்தல் முடிவு இப்போ நான் என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி 5 மாநில தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தன என்பதை சொன்னேன். பல இடைத்தேர்தல்களில் பாஜக எத்தகைய விளைவை சந்தித்தது என்று நான் சொன்னேன். எல்லாமே நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதையும் மறந்து விடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. பாஜக எங்கே தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தது? அது ஆட்சியை கையில் வைத்திருந்த பல மாநிலங்களில் அது ஆட்சியை இழந்திருக்கிறதே, அது எதனுடைய அடையாளம்? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழகம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் அல்ல. நீட் தேர்வை எடுத்துக்கொள்ளுங்கள். நீட் தேர்வை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது என்று இன்றைக்கு வசதியாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது மாநில அரசுகள் தான் என்கிற விதிவிலக்கோடு தான் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கு திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் இங்கு நீட் வர முடியவில்லை. அப்படி இருக்கிற போது அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. மாநிலங்களுக்கு அன்றைக்கு ஒரு உரிமை இருந்தது. கொண்டு வந்ததே திமுக அப்படின்றதான் எதிர்த்தரப்பினர் வாதம். இல்ல, திமுக இருக்கும் வரை இல்ல, ப்ரொபோசலே பை தி டிஎம்கேன்றதா. கேள்விகளை எல்லோரும் கேட்கிறீர்களே தவிர அதில் இருக்கக்கூடிய பதிலை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதாவது ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிற போது அந்த சட்டத்தில் அது மாநில அரசுகள் தான் முடிவு செய்து கொள்ளலாம் என்கிற விதிவிலக்கோடு அது வருகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் நீட் இல்லை சார் நாங்கள் இருந்த வரைக்கும், அல்லது அது அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த வரைக்கும் இங்கே நீட் இல்லை தமிழ்நாட்டில். அந்தந்த மாநிலங்களுடைய விருப்பம் என்பதோடு அது நின்று போய்விட்டது. ஆனால் அதை கட்டாயப்படுத்தியது யார், எந்த ஆட்சியில்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழகம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னொன்று மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால்,
மோடி அவர்கள் எப்போது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் கோபேக் மோடி என்கிற அந்த கோஷம் என்பது இன்றைக்கு உலக அளவில் தெரியக்கூடிய அளவிற்கு திரும்பி போங்கள் என்று சொல்லக்கூடிய கோஷம் தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன மக்கள் நடத்தாத போராட்டங்களா, மக்களோடு சம்பந்தம் இல்லாத போராட்டங்களா? மோடி அவர்களால் கஜா புயல் எடுத்துக்கங்க சார், இன்றைக்கி 8 மாவட்டங்களில் வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. தமிழக அரசு கேட்ட நிதியுதவியில் ஏதாவது கொடுத்தார்களா? எத்தனை சதவீதம் கொடுத்தார்கள்? தம்பிதுரை பேசுகிறார், எங்களுக்கு தர வேண்டிய பணம் 12,000 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு மத்திய அரசு தரம் இருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் பேசினாரே. எதற்கு தரம் இருக்கிறார்கள்? அதையெல்லாம் மீறித்தானே கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை. ஜிஎஸ்டியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வருவாய் என்பது பாதிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு புறம் இந்த அரசில் இருக்கக்கூடியவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள், இவர்கள் செய்த குற்றங்களின் அடிப்படையில் இவர்களை பிளாக்மெயில் செய்து இவர்கள் மேல் குதிரையில் ஏறி சவாரி செய்து கொண்டு இன்றைக்கு இவர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கிறது? சமீபத்தில் நடந்த எந்த தேர்தல் முடிவுகள் அதை காட்டுகின்றன? பாஜக மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் ஆதரவு என்பது நிச்சயமாக இன்றைக்கு மோடி அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற மனநிலை இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். திருமதி சிவசங்கரி, மனுஷபுத்திரனோட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதை பாஜகவோடு தொடர்புபடுத்தி சொன்னாங்க. அதிமுகவும் எதிர்த்த நிலைப்பாடு இருந்த காலகட்டத்தில் கூட சில விஷயங்களை கோடிட்டு காட்டினார் திரு மனுஷபுத்திரன். கோபேக் ராகுல் கூட அது ஹேஷ்டாக் வந்துச்சு. அதனால் அது மாதிரி சமூக சோஷியல் மீடியாவில் வர்ற விஷயங்கள்லாம் ஓட்டாக மாறாது. மக்களுடைய மனநிலை கள நிலவரங்கள்ன்றது வேற. அடுத்து ஊழலை பற்றி சொல்லும்போது எல்லா காலகட்டங்களிலும் ஊழல் இருந்திருக்கு. அந்த ஊழலுக்கான பதிலும் அதுக்கான எதுவுமே ஒரு முகாந்திரம் ஒற்றை வார்த்தை. திருமதி சிவசங்கரி, மத்திய மாநில அரசுகள் அழிக்கப்படக்கூடாது, ஒழிக்கப்படக்கூடாது, மாற்றப்படக்கூடாது அப்படின்ற உங்களுடைய வாதத்தின் மையப்புள்ளியாக ஏன் இந்த ஆட்சிகள் தொடர வேண்டும் எனக்கு சொல்லுங்க. ஏன் தொடரக்கூடாது நீங்க கேக்குறீங்க? அதுதான் அவர் கேக்குறாரு, நான் கேட்கல. என்னோட கேள்வி இல்ல, இதை தொடர்வதற்கான காரணம் என்ன நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம பயணிக்கலாம்னு கேக்குறேன். இவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சி செஞ்ச நேரங்களில் இவங்க கேட்ட ஃபண்டெல்லாம் எல்லா மாநில அரசுமே போராடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டவன 10,000 கோடி வேணும்னு எந்த மத்திய அரசாங்கம் எடுத்து உடனே கொடுக்கறது இல்ல. போராடி தான் வாங்குறோம். அதை நாங்களும் ஏத்துக்கிறோம். அது எங்க அமைச்சர்களும் ஒத்துக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல. பட் முழுக்க ஊழல் என்ற ஒரே ஒற்றை வார்த்தையெல்லாம் எங்க ஆட்சியை முடிச்சிட முடியாது. என்ன ஊழல்? எதிர்க்கட்சிகள் எப்ப குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது நிரூபணம் ஆயிருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க. எல்லாருமே இவங்க காலகட்டங்களில் இருந்த ஊழல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங். அத நாங்களும் தான் ஊழல் முடக்கத்தை பெருமளவில் வைத்தது உங்கள் தற்போதைய கூட்டணியான பாஜக தான் அப்படின்றத நான் நினைவுபடுத்த விரும்புறேன் சார். அதாவது அதெல்லாம் கோர்ட்டு பண்ணிக்கும் சார். அந்த கொள்கை வேற, கூட்டணிகள் வேற. ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு எந்த அளவுக்கு நாங்க நட்போடு இருக்கோன்றத பார்க்கணும். இப்போ கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் எங்கேயாவது நடந்திருக்குமா? அது போல பிஜேபி ஆட்சியில என்ன நடந்திருக்கு? ஊழலை பத்தி ஒண்ணு சொல்லுங்க. ஊழல்லே தானே சார் மூழ்கி இருந்தாங்க காங்கிரஸ். அதனால தானே கூடா நட்பு கேடா முடியும், ஊழல் பொதி மூட்டையை சுமக்க விரும்பலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்திலாம் நாங்க சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு முடிவே கிடையாது. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன, இவங்க கடந்த ஆண்டுகள் செஞ்ச 10 வருஷம் செஞ்ச தப்புகள்லாம் அவங்க சரி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டின்றது என்ன, நாங்கள் அதை கேட்டு வாங்குவோம், அதுக்கான விஷயங்களை கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட் விஷயம் நம்ம இது நீட் விவகாரம் அதையும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராட்டிட்டு தான் இருக்கோம். எல்லா மாநில அரசாங்கம் போராட்டம் எந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்து செல்வாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். வேற என்ன குறைய சொல்ல முடியும்? மக்கள் நல திட்டங்களில் என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க? கஜா புயல், இயற்கை சீற்றங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த இயற்கை சீற்றங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். 1 லட்சம் வீடுகளை கட்டி தந்திருக்கோம். வேற என்ன செய்ய முடியும்? வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உதவித்தொகை அறிவிச்சிருக்கோம். மிகவும் திருப்தியா இருக்கீங்க அதிமுக? இல்ல சார், எல்லாம் கிடைத்து விட்டது, வேற என்ன செய்வாங்க அப்படின்னு இப்ப சொல்றீங்க? அதாவது சார், மக்கள் நல திட்டங்களை கண்டிப்பா மக்கள் கூட்டணிக்கு முன்னாடி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பேசின பேச்சு முதல்ல 2 விஷயங்கள் நாங்க முன்னெடுத்து போறோம். ஆமா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஒரு தலைமை வேணும். அது எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள்ன்றதை தீர்மானம் பண்ணிட்டோம். அடுத்து நாட்டின் பாதுகாப்பு 2வது. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முழக்கம். நீங்க ஊழல் கூட முன் வைக்கலையே, நாட்டின் பாதுகாப்பை கருதி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எதுவுமே ஒன் டே மேஜிக் கிடையாது. 60-70 வருஷம் செஞ்ச தப்புகள்லாம் சரி பண்ணிட்டு தானே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு தலைமை இருக்கும்போது தான் எங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்து மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் நீங்க ஆரம்பிச்சு வர்தா புயல்ல இருந்து, ஒக்கி புயல்ல இருந்து, கஜா புயல் வரைக்கும் எத்தனை சீற்றங்கள். காவேரியில இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சு நாங்க கொண்டு வரலையா? அதை எத்தனை வருஷம் போராட்டம், அதை முடிச்சுட்டு வரலையா? ஜல்லிக்கட்டு வாங்கி தரலையா? ஏன் சார் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க? முடிஞ்ச வரைக்கும் மக்களோடு சேர்ந்து மக்களாக தான் சார் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு எந்த அளவுக்கு மேக்சிமம் நல்லது பண்ண முடியுமோ அதை நல்லது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடி அந்திரிதாஸ், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இது மாற்றத்தை நோக்கி
அவரே சொன்னார் எல்லாம் மாறிவிடும் அப்படின்னாரு. மாறி வரும் உலகினில் எது நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது மாற்றங்கள் மாத்திரமே நிரந்தரம் என்று சொன்னார்கள். அதனால அதே முழக்கத்தை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. போன ஆட்சி அதே தொடரும்ன்றதுக்கு இதுவரையிலும் வந்து என்ன காரணங்கள் சரியாதுன்றது சொல்றது தெரியல. ஆனால் வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும், பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை ஆண்டவனும் இருக்கிறான், ராஜ்யத்திற்கு போய் பூஜ்ஜியத்திற்கு வந்தவனும் இருக்கிறான். பூஜ்ஜியத்திற்கு போக போகிறது, 2 ஆட்சிகளுமே பூஜ்ஜியத்திற்கு போக போகிறது. அதற்கு என்ன என்று சொன்னால் நிரந்தரமாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளிலே 2ம் சடுகுடு ஆட்டம் ஆடுகிறது என்பது எங்களால் தீர்க்கமாக சொல்ல முடியும். அவர்கள் என்னென்ன இன்றைக்கு சொல்கிறார்களோ அதெல்லாம் இன்றைக்கு மீறி இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களை வந்து வேளாண் பாதுகாப்பு மாநிலமாக ஆக போகிறோம்னு சொல்லிட்டு பிஎம்கே வந்து ஒரு கோரிக்கை வைக்குது. ஆனால் 2017 ஜிஓ 108 பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதை மாற்றுவோம் ஒரு கோரிக்கை 2 பேருமே இங்க என்ன நிதர்சனமான வச்சிருக்காங்க. என்ன நிதர்சனமான உண்மைன்னா 2017 ஜூலை மாதமே ஜிஓ 108 போட்டு கடலூரையும் நாகையும் வந்து இன்றைக்கு வந்து பெட்ரோலிய முதலீட்டு மண்டலமாக அறிவித்து ஜிஓ போட்டு அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து அங்கே 110 துரப்பண கிணறுகள் இன்றைக்கு தோண்டப்பட்டிருக்கிறது. அதே நாசமாய் போச்சு. டெல்டா இன்னைக்கு சொல்றாங்க கெஜா புயலுக்கு பிறகு 4 முறை வருகின்ற பிஜேபியுடைய தலைவர்கள் ஒகி புயல் வந்த போது ஏன் வரல, கெஜா புயல் வந்த போது ஏன் வரல என்கின்ற கொஸ்டின் நிக்குது. There is something rotten in the state of Denmark னு ஷேக்ஸ்பியர் சொன்னார். இங்கே அழுகி கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒருத்தன் சொன்னா ஏழை தொழிலாளி எடை பார்க்க போனான், அட்டையில் அதிர்ஷ்டம் இருந்தது, புதையல் கிடைக்கும் என்று பூரித்து போனான், திரும்பி பார்த்தான், திடுக்கிட்டான், கழற்றி விட்ட செருப்பு காணாமல் போயிருந்தது. இந்த நிலையிலே தான் மத்திய மாநில அரசுகளுடைய அந்த சாதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது வேதனைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் சொல்கிறேன், ஜூலை மாதம் 2019 மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வந்து பேசும்பொழுது தெளிவாக ஒன்றை சொன்னார். இந்தியாவிலே ஊழலிலே மலிந்த மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் என்று சொன்னால் அது அதிமுகவை நோக்கித்தான் கை காட்டுகிறது. ஆகவே இன்றைக்கு பொருந்தாத ஒரு கூட்டணியை என்போர்ஸ்மென்ட் டைரக்டர், அதை போலவே ஐபி, அதை போலவே இன்கம் டாக்ஸ், சிபிஐ இவற்றினாலே அச்சுறுத்தப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிர்பந்தத்தினாலே உருவாக்கப்பட்ட கூட்டம், ஆக அந்த கூட்டணி, ஆக அந்த அடிப்படையிலே தான் இது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, வாழ்வாதாரத்துக்கு எதிரானது. ஏன் காவிரி பகுதியை இன்றைக்கு பாலைவன பிரதேசம் ஆக்க வேண்டும் என்பதற்காக முல்லை பெரியாறு மேகதாட்டிலே வந்து டிபிஆர் என்கின்ற அறிக்கையை சுற்றுச்சூழல் அமைச்சகமே பரிந்துரை செய்திருக்கிறது. முல்லை பெரியாறுல வந்து அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை அந்த அமைச்சகமே பரிந்துரை செய்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை இன்றைக்கு பாலைவனமாக்க வேண்டும் என்று 2 ஆட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு இங்கே அழுகி கொண்டிருக்கிறது. சம்திங் ராட் சார், இது எல்லாமே எதிர்க்கட்சிகளோட தொடர் குற்றச்சாட்டு சார். தற்போது நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாடு பாதுகாப்பாக இருந்தால் தான் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்றார் முதலமைச்சர். அப்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாங்க பாஜக பயணிப்போம். எங்க நீங்க வைக்கின்ற எல்லா குற்றச்சாட்டுகள் கூட்டணியில நாங்க இல்ல சார், இப்படி தான் சார் கூட்டணியில இருக்கோம், பாஜகவோட தோழமையோட இருக்கும், கூட்டணிக்கு இந்த வரப்போகும் ஆட்சியில் இந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்து விடும்ன்றது தேர்தலுக்கு குறிப்பிடுறாங்க. முதலமைச்சர் இதை வந்து அட்டஸ்ட் பண்றாரு, எல்லாமே இதை நோக்கி பேசுறாங்க சார். போன தேர்தலில் வளர்ச்சின்னாங்க, அது என்ன வளர்ச்சின்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப பாதுகாப்புன்றாங்க. என்ன பாதுகாப்பு வந்தது? உளவுத்துறை எச்சரிக்கையை மீறி 41 பேர் இங்கே வந்து இத்தனை டன் கணக்கில் வெடிகுண்டை வைத்துக் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது என்ன பாதுகாப்பை தந்திருக்கிறது? இவங்க இதுல அரசியல் பண்றாங்க. எடியூரப்பா அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு மோடியினுடைய ரேட்டிங் வந்து தொடர்ந்து கீழே போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு, அதாவது பாலாகோட் தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கு அவருடைய ரேட் வந்து அதிகமாக போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்னா, ஆக எதை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அகமதாபாத்ல அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாலாகோட்ல 250 பேர் இறந்துட்டாங்க. அவர் சொல்றதுக்கு அவருக்கு மாத்திரம் எங்க புள்ளிவிவரம் கிடைச்சது? அந்த இணை அமைச்சர் சொல்றாரு இது வந்து அரசியல் செய்ய முடியும், வாக்குகளா மாத்த முடியுமான்னு கேக்குறேன் நான். கண்டிப்பா வாக்குகளா எப்படி மாத்த முடியும்? எப்படி மாறணும்னா நீங்க பாருங்க, 18ஆம் தேதி பாருங்க எப்படி மாற போகுதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நிச்சயமாக இந்த 2 ஆட்சிகளும் தூக்குவதற்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அந்த முயற்சிகள் வாக்காளர் பெருமக்கள் நிச்சயமாக செய்வார். திரு சீனிவாசன், இல்ல மத்திய அரசாங்கம் என்ன செய்தது, ஒக்கி புயல், கஜா புயல் என்கிறதெல்லாம் திரும்ப ஒரு சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு என்ன செய்தது என்கிற நேர்மறையான சித்திரத்தை இங்கே ஊடகங்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி அதை உரிய முறையில் அதை பிரதிபலிக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் காரிடர் 2 இடங்களில் தான் இருக்கிறது. ஒன்று உத்தரப்பிரதேசத்தில், இன்னொரு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளும் கட்சி.
ஆனால் தமிழகத்தில் டிஃபென்ஸ் காரிடார் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், பெருமைக்குரிய விஷயம். இது எப்படி நடக்கிறது? எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு எப்படி வந்தது? காவிரியில 195 டிஎம்சி தண்ணீருக்காக 30 ஆண்டுகளுக்கு மேல போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கோதாவரியிலிருந்து 180 டிஎம்சி தண்ணீருக்கான விவரத்திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டு அது ஆரம்பிக்க இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறா இல்லையா? கோதாவரியிலிருந்து சர்ப்ளஸ் வாட்டர் கொண்டு வர வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக கோரிக்கை வைத்ததா? அப்படி கோரிக்கை இல்லாமலே அது நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்றன. இதெல்லாம் தமிழகத்தின் நலன் கருதியா இல்லையா? முல்லைப்பெரியாறு அணையில இப்ப அந்திரிதாஸ் அவருக்கு நன்றாக தெரியும், 142 அடி தண்ணீர் தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பின்பும் கூட 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசாங்கம் அதை கெசட்ல நிறைவேற்றவே இல்லை. அதை நிறைவேற்றிய கட்சி எந்த கட்சி? அது பாரதிய ஜனதா கட்சி. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் தான் நிறைவேறியது என்பது தெரியாது அவர்களுக்கு. இப்படி படிப்படியாக நாம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகலாமே. தமிழகத்தின் நலன்கள் புறக்கணிக்கப்படுகிறது ஒரு நீண்ட நெடிய பட்டியல் கொடுக்கிறாங்க திரு சீனிவாசன். அந்த பட்டியலில் ஒன்று கூட உண்மை இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு எம்பி தான் பிஜேபி எம்பி, ஆனால் 12 சிட்டி ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன உண்மை இல்லையா? நான் சொல்வது எதுவுமே உண்மையா உண்மை இல்லையா? இல்ல நீங்க நான் சொல்வது அத்தனை சத்தியம் தான். நீங்க சொன்னது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்னதை கேட்டுதான் அடுத்த கேள்வி எழுப்புறேன். இல்ல நலன்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறது அல்லது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நிறைய பட்டியல் வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள். அதில் ஒன்று கூட உண்மை இல்லையா நான் உங்களை கேட்கிறேன். தம்பி நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஆந்திரிதாஸ். அதாவது சார் சொன்னாரு, ரொம்ப வசதிக்கு சொன்னாரு, டிஃபென்ஸ் காரிடாரை பத்தி சொன்னாரு. நான் பாதுகாப்பு துறையிலே 11 வருடம் ட்ரேட் யூனியன் லீடரா இருக்கிறேன். அதுல எனக்கு என்ன 41 ஃபேக்டரிஸ், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் இந்தியாவில் இருக்குது. அதுல அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கிற அந்த கோர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ராணுவ தொழில்நுட்பத்தோடு கூடிய பொருட்களை எல்லாம் நான் கோர் ஐட்டம்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. அதுல 12 வகையான அம்யூனிஷன் பாக்ஸ், 3 வகையான பாம்ஸ், 7 வகையான எம்டி ஷெல்ஸ், 2 வகையான பாராசூட்ஸ், 3 வகையான பைனாகுலர்ஸ் சொல்லிட்டு 39 நான் கோர் ஐட்டம்ஸ், தொழில்நுட்பம் இல்லாத பொருட்கள் சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் இந்த டிஃபென்ஸ் காரிடார் சொல்றாங்கல்ல, அங்க போய் அவுட் சோர்சிங் முறையில கொடுக்க போறாங்க. இங்க அதாவது பீட்டர் கிட்ட அதுக்குள்ள பேசுறது பீட்டர் கிட்ட இந்தியாவில் 2 இடங்களில் ஒன்று தமிழகத்தை தேர்ந்தெடுத்து அமைத்து இருக்கிறோம். நான் சொல்ல வருது, அதை எதிர்க்கிறீங்க. நான் கேட்கிறேன், பீட்டர் கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு பெருமாளுக்கு கொடுக்குற மாதிரி இது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு போக சொல்லிட்டு இங்க எடுத்து டிஃபென்ஸ் காரிடார்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஏமாற்றல். எய்ம்ஸ் சொன்னாங்களே, எய்ம்ஸ் இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்துல சொன்னாங்க, இப்பயே அடிக்கல் நாட்டினாங்க. சரி, இங்க கேட்டா இட பிரச்சனை வந்துச்சுன்னாங்க. ஆனா 13 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் அன்னைக்கே சொன்னாங்க ஏதாவது ஒரு இடத்துல அதற்கான நிதி இதுவரை தரப்பட்டிருக்கிறதா? அடிக்கல் நாட்டு விழாவோடு இன்றைக்கு முடிஞ்சு இருக்கிறது. சீனிவாசன் இணைப்புல திரு சீனிவாசன் சொல்லுங்க. நான் என்னோட கேள்வி நான் மீண்டும் முன்வைக்கிறேன். எதிர்கட்சிகளோட நீண்ட நெடிய பட்டியல் தமிழகத்தின் நலன்கள் மத்திய அரசாங்கத்தால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுதுன்னு, அதில் ஒன்று கூட உண்மை இல்லையா நான் கேட்டேன். நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். இல்ல, இது எல்லாமே ப்ராஃபிட்ஸ் ஆஃப் டூம் மாதிரி ஒன்னொன்னுக்குள்ளேயும் உள்ள புகுந்து இல்லாத சில விஷயங்களாக கிரியேட் பண்றாங்க. இப்ப நண்பர் மனுஷபுத்திரன் கூட கோ பேக் மோடி என்ற பிரச்சாரம் நடந்ததாக சொன்னார். பத்திரிகையில தெளிவாக வந்திருக்கிறது. இந்த கோ பேக் மோடி பிரச்சாரத்தில் 60% கோ பேக் மோடி அந்த ஹேஷ்டேக்ல போட்டதுல பாகிஸ்தான்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இதை பற்றி மிக விரிவாக ஒருத்தர் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதற்குரிய ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார். அப்ப கோ பேக் மோடி தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடி என்ற முழக்கமே பாகிஸ்தானிலிருந்து வருகிறது. அதை இங்க இருக்கிற திமுக அதற்கு துணை போகிறது. ஒட்டுமொத்தத்தில் இது தமிழகத்திற்கு மோடி வருவதை எதிர்க்கிறார்கள் என்று போல ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் அந்த ஆதாரத்தோட அந்த லிங்கோட நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஒரு சூழலை திமுக போன்ற கட்சிகள் செயற்கையாக உருவாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட எதிரி நாடுகள் அந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள முனைகிறார்கள். அவங்க வாசிக்கிற ஃபிடிலுக்கு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதனால தமிழக மக்கள் வாக்களிக்கும் போதுதான் தெரியும் இங்க கோ பேக் மோடியா வெல்கம் மோடியா என்ன சூழல் என்பது பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக முடிவாகும். நான் சொல்லுகிற எந்த கருத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் 12 ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கு என்பது தவறா? எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்பது தவறா? டிஃபென்ஸ் காரிடார் வந்திருக்கிறது என்பது தவறா? கோதாவரிக்கான விவர திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது என்பது தவறா? காவிரியில மேலாண்மை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்பது தவறா? இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டே போகலாம். தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம் வரை 2300 கோடி ரூபாய்க்கான புதிய ரயில் பாலம்,
தூத்துக்குடியிலிருந்து 8 வழி சாலை, தூத்துக்குடி போர்ட் எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு சார்? 5,42,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு அறிவித்திருக்கிறது. சீனிவாசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 5 லட்சத்துக்கும் கோடிக்கும் மேலான திட்டங்கள் சொன்னார். நமது அமைச்சர் பொன்னார் அவர்கள் இருக்கிற அந்த ஒரு கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் மாத்திரம் 12,000 கோடி ரூபாய்க்கான சீனிவாசன் நம்ம பேசலாம். நான் மனுஷபுத்திரன் கிட்ட அதற்கான பதில கேட்டு நான் மீண்டும் பேசுறேன். ஒரு பார்லிமென்ட்ல நீங்க குறிப்பிடுங்க. இல்ல அவர் பேசி முடிக்கிற தொலைவில் இருந்து பேசுறாரு. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. முடிக்கிட்டு நான் பேசுறேன். எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் நிறைவேற்றாக வேண்டும். சீனிவாசன் பதட்டத்தில் பேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருமணிஷ் இல்ல, முதல் விஷயம் அதை அறிவிச்சிட்டோம், இதை அறிவிச்சிட்டோம், அதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம், அறிவிச்சிட்டோம் இருக்கே ஒழிய எதை செயல்படுத்தினோம், எந்த நிதியை தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கையில் கொடுத்தோம் என்று ஏதாவது ஒரு பேச்சு இருக்கிறதா? 5 வருடங்களாக அறிவிச்சிட்டோம். ரெண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ அடிக்கல் நாட்டுறீங்க? நீங்கள் எப்போ அறிவிச்சிங்க, எப்போ அடிக்கல் நாட்டுறீங்க? இந்தியா முழுக்க அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் எங்கேயும் 10% நிதி ஒதுக்கீடு கூட செய்யப்படவில்லை. இப்போது இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கூட அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை, அறிவிப்புகளை பாஜக தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அறிவித்த எந்த திட்டத்திற்கும் இதுவரைக்கும் 1 பைசா நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் பட்ஜெட் அறிக்கை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இன்னொரு விஷயம், நண்பர் சீனிவாசன் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஏனென்றால் அவர் கற்றறிந்த ஒரு படித்த ஒரு பேராசிரியர். அவர் சில விஷயங்களை ஃபேக்ட்ஸ் அதை செக் செய்து கொண்டு பேச வேண்டும். அதாவது பாஜகவினுடைய ஐடி விங் பரப்பக்கூடிய ஃபோட்டோஷாப் வேலைகளை நம்பி அவர் ஒரு பொது அரங்கில் பேசுகிறாரே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகிறது என்று சொன்னால் அதை கண்டுபிடிப்பதற்கு எந்த தொழில்நுட்ப அறிவும் தேவையில்லை. சுலபமாக யார் வேண்டுமானாலும் அது எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற போது நீங்கள் கோபேக் ராகுல் அந்த ஹேஷ்டாக் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் பீகாரில் இருந்தும் பல ஐடி நிறுவனங்களால் அது ட்ரெண்டிங் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் தான் ஆதாரங்களோடு வெளியிட்டோம். யார் வேண்டாலும் அதை போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கோபேக் மோடி 96% தமிழ்நாட்டிலிருந்து ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. இதை இவர்கள் அல்ல, இது சீனிவாசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம். கூகுளில் நீங்கள் மிக தெளிவாக அதை போய் பார்க்கலாம். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய ஐடி விங் சொல்லக்கூடிய பொய்களை கற்றறிந்த பேராசிரியரான சீனிவாசன் அவர்கள் நம்பக்கூடாது. அவர் அவ்வளவு அப்பாவியாக இருக்கக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா திரு சீனிவாசன், இதற்கான பதில் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நம்ம பிரேக் எடுத்துட்டு வரலாம். நேரில் காத்திருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் மாற்றத்தை நோக்கில் சந்திக்கலாம். மாற்றத்தை நோக்கி தொடர்கிறது. திரு சீனிவாசன், நான் மனுஷபுத்திரனோட கேள்விக்கான பதில் உங்ககிட்ட நான் வரேன். எல்லாமே அறிவிப்பு, எல்லாமே வலியுறுத்துவோம், எல்லாமே அழுத்தம் கொடுப்போம் என்ற ரீதியில் தான் இருக்கிறது. எங்க எது வந்துச்சுன்னு கேட்கிறாரு திரு மனுஷபுத்திரன். இல்லைங்க, அதாவது லாங் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் என்று இருக்கிறது, ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இன்னைக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் தர்றோம், ஒரு புயல் நிவாரணம் தர்றோம், மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் ரேஷன் தர்றோம். இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிச்சது எல்லாமே லாங் டேர்ம் இருக்கக்கூடிய பாலம் கட்டணும். ராமேஸ்வரத்துக்கும் அது பாம்பனுக்கும் இடையில ஒரு பெரிய பாலம் கட்ட வேண்டும் சொன்னால் இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த அறிவிப்பு என்பது, அடிக்கல் நாட்டுவது என்பது, அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது, இதெல்லாம் அடிக்கடி அது ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு நீங்க நடக்காட்டி கேள்வி கேட்கலாமே, கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை பாராளுமன்றத்தில் நீங்க கேள்வியாக எழுப்பலாம். நீங்க அதனால இது எல்லாவற்றையும் அந்த ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். மனுஷபுத்திரன் நான் முடிச்சிடறேன், நீங்க குடிக்கிட வேண்டாம். அதனால லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய தரப்புல ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ரோடு கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த லாங் டைம் process வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளில் இந்த மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு, எத்தனை புதிய சாலை திட்டங்கள், சீனிவாசன் எத்தனை பாலங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த லாங் டேர்ம் process நீங்க அந்த லாங் டேர்ம் process 5 ஆண்டுகளுக்குள்ள தானே நீங்க பண்ணணும். 5 ஆண்டுகள் முடியும் தருவாயில் ஒரு அறிவிப்புன்றது எனக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை திரு சீனிவாசன். ஆமா, 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல இது 5 ஆண்டுகள் இல்ல
இல்ல நீங்க வந்து பொருளாதாரம் என்பது காங்கிரஸ் திமுக ஆட்சியில ஐசியூல இருந்த பேஷண்ட் மாதிரி இருந்தது 2014. 2014 ஆட்சி ஏற்ற உடனேயே எல்லா திட்டங்களுக்கும் பணத்தை ஒதுக்கிவிட முடியாது. இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டினுடைய நிதி ஒழுங்கு பிஸ்கல் டிசிப்ளின் என்பது ஒரு கட்டுக்குள்ள வந்திருக்கிறது. இதுக்கப்புறம் தான் வரி வருவாய் அதிகமாக இருக்கிறது. இப்போதான் புதிதாக திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் நடக்க முடியும். இதுதான் சாத்தியம். அப்படித்தான் கொண்டு போக முடியும். ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி கொண்டு போக முடியும். அதுல தமிழகம் மிக முக்கியமாக நன்மை அடைந்திருக்கிறது என்பதுதான் எனது வாதம். ஜிஎஸ்டியில கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிக அதிகமாக பலன் பெற்ற மாநிலங்கள் வரிசையில் தான் தமிழகம் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அரியர்ஸ் பாக்கி இருக்கு என்பது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. அது அந்த பணம் செட்டில் ஆகி கணக்கில் கம்ப்யூட்டர்ல முறைப்படி எல்லாம் பரிவர்த்தனை ஆனவுடனே அந்த பணம் வரத்தான் போகுது. நமக்கு இருக்கிற கிளைம் என்பது எப்போதும் தமிழகத்திற்கு அந்த கிளைம் இருக்கும். நான் கேட்பது தமிழகம் அரசியல் ரீதியாக பாரபட்சமாக நடத்தப்படவில்லை. அரசியல் ரீதியாக தமிழகத்தின் நலன்கள்ல மத்திய அரசாங்கத்திற்கு அதிக அக்கறையும் கவனமும் இருக்கிறது. தமிழகத்திற்கென்று திட்டங்கள் ஒதுக்கீடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அவரோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி திமுக, அவரோட நட்பு பாராட்டுகிற கட்சி. ஆனால் ஆந்திராவில் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா தமிழகம் பாதிக்கும் என்பது திமுக தெரியாதா? அந்த ஒரு கருத்துல பிஜேபி அதை மறுக்கிறது என்பது தெரியாதா? சொல்லுங்க. நான் மீண்டும் ஒரு சீனிவாசன் மீண்டும் அவர் இணைப்பில் சிக்கல் திரு ஆந்திரிதாஸ். அதாவது பொருளாதாரம் கட்டுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொன்னாரு. 2008 உலக பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது கூட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே இருந்தது. ஆனா ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு 50,000 ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் வந்து போயிடுச்சுன்னு நான் சொல்லல. இந்த மாநிலத்தினுடைய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கின்ற எம்சி சம்பத் சொன்னாரு. ஒரு யூனிட்டுக்கு 20 பேர்னு போட்டா கூட 50,000 யூனிட்டுக்கு 10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். என்னென்ன ஃபேக்டரி இங்கிருந்து போச்சுன்னு நான் லிஸ்ட் கொடுக்குறேன். அவங்க என்னென்ன ஃபேக்டரி வந்ததுன்னு அவங்க லிஸ்ட் கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய பொன்னார் இருக்கிறதுலேயே அருமணல் தொழிற்சாலை இன்னைக்கு கடைசியாக இருந்த ஒரே ஒரு தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. எங்க வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆக அதே நிலைமையில தான் இன்னைக்கு போய் எந்த பொருளாதாரம் இன்னைக்கு கட்டுக்குள்ள வரல. இன்னொன்னு வச்சாங்க, அதாவது சமச்சீர் வளர்ச்சி நாட்டில் இருக்குன்றதுக்காகத்தான் ஸ்மார்ட் ஸ்கேல், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வந்தது. நேரு அதுதான் ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, பொதுத்துறை நிறுவனமாக இருக்கின்ற பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்துட்டு தனியார் நிறுவனமான ஜியோக்கு வந்து 5G கொடுத்துட்டாங்க. அதுல விளம்பர தூதுவராக மோடி அவருடைய படத்தையே போட்டிருந்தாங்க. இது எந்த வகையில் நியாயம் சொல்லிட்டு நான் சொல்லல. ஏர்டெல்லுடைய நிறுவனர் சுனில் மிட்டல் அவர்கள் சொன்னார்கள், ட்ராய் என்கின்ற அந்த நிறுவனத்தை, அதாவது டெலிகாம் கம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற ட்ராயை ஊனமாக்கி விட்டார்கள் என்று ஏர்டெல்லுடைய அதிபர் மரியாதைக்குரிய சுனில் மிட்டல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தேடி டார்ச் லைட் அடிச்சு பிரச்சனைகளை சொல்றீங்க சார். பண்ண நல்லதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க. சுனில் வந்து ட்ராயை ஊனமாக்கிட்டாங்கன்றது பல பத்திரிகைகள் வந்திருக்குதுங்க. நான் தேடி எல்லாம் சொல்லல. இது நிதர்சனமான உண்மை. அதை தான் நாங்க சொல்றோம். இத்தனை யூனிட் போச்சுன்னு எம்சி சம்பத் சொன்னது நான் டார்ச் லைட் வச்சு அச்சா சொல்றேன். நம்ம கேட்கிறேன், அது கூட்டணிக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க. அதனால இதற்கு பிறகு எல்லா பிரச்சனையும் சரி செய்துடும் சொல்ல போறாங்க திருமதி சிவசங்கரி. சொல்லுங்க. எல்லாமே சார் வளர்ச்சி திட்டங்கள் போது, வளர்ச்சி டெவலப்மெண்ட் போது சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சுட்டு தான் சார் போக முடியும். ஒரே நாள்ல வளர்ச்சி ஆயிடாது. ஒன் டே ஷோ மாதிரி காலையில இருந்து ஈவினிங்குள்ள நடக்காது. வளர்ச்சி திட்டங்கள் வந்து படிப்படியாக தான் சொன்ன கடந்த கால தவறுகளை சரி செஞ்சு ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்தில் போகும்போது சில விஷயங்கள், இப்போ ஒரு ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீம்ல இப்போ எய்ம்ஸ் ஏன் லேட் ஆகுதுன்றாங்க. நிலத்தெல்லாம் கையகப்படுத்தணும் இல்லையா சார்? எவ்வளவு எதிர்ப்பு, உடனே கேஸ் போடுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, அது முடியணும். அதுதான் சொல்ல வரேன். எல்லா ஸ்கீம்ஸும் இந்த மெட்ரோ வரும்போது அப்பதான் 2 கோடி கொடுத்து நாங்க பிளாட்டை வாங்குறோம்ன்றாங்க, கேஸ போடுறாங்க. அப்போ சில இழப்புகளை நம்ம ஏத்துக்கிட்டு தான் போனோம். ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போகும்போது சில இழப்புகள் இருக்கும். அது மாதிரி தான் பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு தான் போகணும். சில வருத்தங்கள் மாநில அரசுக்கு இருக்கும். அந்த வருத்தங்களையும் தாண்டி நீங்க சிவசங்கரி ரொம்ப பாலிஷ்டா பேசுறீங்க, ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நீட் உட்பட பல்வேறு விவகாரங்கள் முன்வைக்கப்பட்டது. நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சார். அதிமுகவும் பெருவாரியான பிரச்சனைகளை அது பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்ப பாஜகவோட பயணிக்கும் போது மீண்டும் இதெல்லாம் சரி செய்து விட்டு நான் நேரடியாக எழுவர் விடுதலை அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? கண்டிப்பா அதுக்காக வந்து நாங்க பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? பாஜகவின் சுப்பிரமணிய சாமி இன்று அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடுறோம் சார். எங்களோட நிலைப்பாடு
அது விடுதலை தேர்தல் அறிக்கை தொடர்பா கேக்குறாங்க ரிப்போர்ட் சார். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார். தேர்தல் அறிக்கை தூக்கி குப்பையில போடுங்கன்றாரு. எடுவர் விடுதலை சாத்தியமே இல்லைங்கிறார். சுப்பிரமணிய சாமி கருத்தெல்லாம் நீங்க விட்டுடுங்க சார். அவருனால விடுதலை பண்ண முடியுமா சொல்லுங்க? நாங்க தான் தீர்மானத்தை கொண்டு போய் எங்கனால தான் அது முடியும். நாங்க தான் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கான அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்துட்டு இருக்கோம். இது பாலிஷ்லாம் கிடையாது சார். நீட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சார். சுப்ரீம் கோர்ட் மேட்டர் சார் அது. அதுக்கு என்ன தேவையா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சுங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி தீர்மானம் போடுறாங்க. செப்டம்பர் 6ல 9ஆம் தேதி வடக்கு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறோம். நிலைப்பாடு கேக்குறேங்க. நிலைப்பாடு கேக்குறேன். நிலைப்பாடு என்ன? ஆமா சார், விலக்கு வாங்கி தரேன்னு தானே பாஜக நிலைப்பாடு என்ன சார்? இது நீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க விலக்கு வாங்கி தரோம். அதுக்கு முழுமையா பாடுபடுவோம். 7 பேர் விடுதலைக்கும் பாடுபடுவோம். அதுக்கு என்னென்ன தேவையோ செஞ்சுட்டோம் சார். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணுங்க. அதாவது உடனே நாளைக்கே விடுதலை பண்றோம்னா நாங்க தான் தீர்மானம் கொண்டு போய் கொடுத்துட்டோம் சார். இது சட்டப்படி தான் பேச முடியும். ஒரு மாநில அரசாங்கம் சட்டப்படி என்ன போராட்டங்களை நடத்த முடியுமோ அதான் பண்ணி எங்க இடத்துல இருந்தா எல்லாருமே இதை தான் செஞ்சிருப்பாங்க. கேள்வி என்பது கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இனி கூட்டணி அதுக்காக தான் சார் போயிருக்கோம். சரி செய்யப்பட்டுவிடும் சொல்றீங்களே. இதுல பெருவாரியான பிரச்சனைகளை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா 100% ஏற்றுக்கொள்ளும் சார். திரு மனுஷபுத்திரன் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சீனிவாசன் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது அவருடைய அதிகாரபூர்வமான பிரதிநிதிகள் யாராவது சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீட் விஷயத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியும். கடைசி நேரத்தில் அவர்கள் போய் நீதிமன்றத்தில் எப்படி பல்ட்டி அடித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த விஷயத்தில் விலக்கு கொடுப்பதற்கான எல்லா அதிகாரமும் மத்திய அரசிடம் இருக்கிறது. ஏன் கொடுக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. விலக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இன்னொன்று, சட்டசபை தீர்மானம், 2 தீர்மானங்கள். அந்த தீர்மானங்கள் எங்கே போயிற்று என்றே தெரியவில்லை. அதன் மீது என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது? இந்த விஷயத்தில் இப்பொழுது முடிவெடுக்காமல் இருப்பது யார்? கவர்னர். கவர்னரை ஏன் முடிவெடுக்காமல் இருக்கிறார்? பாஜக ஆட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். அவர் ஏன் முடிவெடுக்க மறுக்கிறார்? மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலில் போய் ஒவ்வொரு மாநில அரசுடைய கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார்களே இவருடைய கவர்னர்கள். பாண்டிச்சேரியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் பல மாநிலங்களில் மறுக்கல திரு மனுஷபுத்திரன். இல்ல, நான் என்ன சொல்றேன் என்னன்னே தெரியல. அதான் இவங்க அறிவிக்கிற திட்டங்கள் மாதிரி தான் இதுவோ. எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணுவாங்க, ஒதுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி, 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி என்று நீங்கள் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களே. பிரியங்கா காந்தி அதுதான் கேட்டார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்ட்டு. 5 வருடங்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை சொல்லுங்கள். காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். மோடி ஆட்சிக்கு வருகிற போது என்ன சொன்னார்? எனக்கு 60 மாதங்கள் கொடுங்கள், எல்லாவற்றையும் சரி செய்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த தேர்தல் வருகிற போது திரும்பவும் 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி என்று பேசுகிறீர்களே. உண்மையிலேயே நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? 60 மாதத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறேன் என்று நீங்கள் சவடால் விட்டீர்களே, அந்த சவடாலில் நான் தோற்றுவிட்டேன் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் மாற்றினீர்கள். எதை மாற்றினீர்கள் தெரியுமா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அடியோடு தகர்த்தீர்கள், விவசாயத்தை நிர்மூலமாக்கினீர்கள், சிறு குறு தொழில்களை நிர்மூலமாக்கினீர்கள், வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கு சொல்கிறதை இந்த அறிக்கை எதிர்க்கட்சிகளாக சொல்கின்றன. இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. சென்ற ஆண்டில் மட்டும் 1 கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று புள்ளிவரம் வந்திருக்கிறது. அந்த புள்ளிவரத்தை மறைப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மறைக்க முயற்சித்த போது அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே மனசாட்சியின் உறுத்தலால் ராஜினாமா செய்துவிட்டு போகிறார்கள். ரிசர்வ் வங்கியை ஒழித்து கட்ட முயற்சிக்கிறார்கள், சிபிஐ ஒழித்து கட்ட முயற்சிக்கிறார்கள், நிதி கமிஷனை ஒழித்தார்கள். எதை இவர்கள் உயிரோடு விட்டார்கள்? தேர்தல் ஆணையத்தில் தலையீடு, நீதித்துறையில் தலையீடு, எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டு மோடி தான் மட்டுமே சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு மாநில அதிகாரங்களை ஒழித்து கட்ட வேண்டும், மாநில உரிமைகளை அழித்து கட்ட வேண்டும், தானும் தன்னுடைய கவர்னர்கள் மட்டும் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொன்னால் எதுக்கு சார் தேர்தல்? எதுக்கு மக்களாட்சி? எதை கேட்டாலும் அறிவித்து விட்டோம், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சார். எது நடைமுறைக்கு வந்தது? ஆனால் இழப்புகளை சொல்வதற்கு 100 புள்ளிவிவரங்கள் இருக்கின்றன. உங்கள் சாதனைகளால் மக்கள் அடைந்தது என்ன? வெறும் வேதனைகளை தவிர நீங்கள் வேறு எதையுமே மக்களுக்கு கொடுக்கவில்லை. அதற்கான ஒரு பதிலைத்தான் நீங்கள் இந்த தேர்தலில் பெறப்போகிறீர்கள். நம்ம சீனிவாசன் கேட்கலாம். சீனிவாசன், 7 விடுதலையில் உங்களுடைய நிலைப்பாடு என்பது என்ன? பாஜக நிலைப்பாடு தமிழகத்தில் தமிழிசை கிட்ட சுப்பிரமணிய சாமி தொடர்பாக இன்று மதியம் கேள்வி கேட்கப்படுகிறது. அது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விவகாரம் அப்படின்னு தமிழிசை அவங்களுடைய பதிலை பதிவு செய்கிறார். சுப்பிரமணிய சாமி தேர்தல் அறிக்கையை குறித்து கேட்கும் பொழுதும் அவற்றை தூக்கி குப்பையில் போடுங்கள், 7 விடுதலையில் சாத்தியமே இல்லை என்று சொல்றாரு. இது தேர்தல் அறிக்கையில் அதிமுக இதை அட்டஸ்ட் பண்ணுது. பாஜகவோட பதில் என்ன? சுப்பிரமணிய சாமி கேள்விக்கு கருத்திற்கு உங்களுடைய பதில் திரு சீனிவாசன். இது முழுக்க இது சுப்பிரமணிய சாமி அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்கிற இடத்துல இல்ல. ஐ அம் டூ ஸ்மால் டு கிவ் ரெஸ்பான்ஸ் டு சுப்பிரமணிய சாமி. அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. மாநில தலைவர்கள் சொன்ன மாதிரி முழுக்க இது சட்ட விவகாரம் தான்.
ஏற்கனவே 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 சட்ட விவகாரம் சார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூட இது வந்து வலியுறுத்துகிறது. இப்படியான ஒரு நிலையில் சுப்பிரமணிய சாமி இதை சொல்றாரு சார். சாத்தியமே இல்லைன்றார் சார். சார், பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரும்போது தங்களது அடையாளம், தாங்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இவையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து அந்த தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தத்தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக வெளியிட்டிருப்பது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை இல்லை, அது அதிமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அதனால அவர்கள் நம்புகிற கருத்தை, அவர்கள் வலியுறுத்தி வந்த கருத்தை, அது நீட் தேர்வா இருக்கலாம், எழுவர் விடுதலையாக இருக்கலாம், அதை தொடர்ந்து வலியுறுத்துகிற உரிமை அதிமுகவுக்கு. அவை எல்லாம் செயல்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கதான் செய்து. அதை சீனிவாசன் ஏத்துக்கிறீங்க அப்படினா முடிவெடுக்க வேண்டியது என்பது கவர்னர் கேள்வி இருக்கு. இந்த அறிக்கைகளில் கேள்விதான் இருக்கு அப்படினா இது சாத்தியப்படுமா அப்படின்றது அந்த வைக்கப்படுகிற ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தணும். ஒரு கருத்தை வலியுறுத்தணும். நான் கேட்கிறேன், இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு அந்திரிதாசும் மனுஷபுத்திரனும் குற்றம் சாட்டினாங்களா இல்லையா? திமுகவும் மதிமுகவும் இப்ப அவங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கா? ஈழப்படுகொலைக்கு காரணம் காங்கிரஸ் தான் என்பதில் இன்று திமுகவும் மதிமுகவும் மாற்றி இருக்கிறாங்க நிலைப்பாட்டை. இப்ப எப்படி கூட்டணி சேர்ந்தாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எத்தனை லட்சம் படுகொலை நிகழ்த்திய கட்சி காங்கிரஸ் என்று வர்ணித்தார்களே இவங்க எல்லாம், அதற்கு என்ன பதில்? 7 பேரை பத்தி கவலைப்படுறீங்களா சார்? 1 லட்சம் பேரை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? கண்டிப்பா அந்த கேள்வி நான் கொண்டு போறேன். அந்த கேள்வி நான் உங்களுடைய கேள்வி நான் கொண்டு போறேன். அந்திரிதாஸ், ஈழ மக்களை பற்றி, ஈழ அகதிகளை பற்றி எங்களுடைய போராட்டம் முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் நாங்கள் தொடருவோம். ஆனால் ஈழ அகதிகளை போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலே அதே மாதிரிதான் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல. அவர் கடைசியா எங்க வந்து நிப்பார்னு எங்களுக்கும் தெரியும். அதுல ஈழ போராட்டத்தில் பிஜேபியினுடைய நிலை என்ன, பிஜேபியினுடைய சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டவர்கள் என்ன பேசினார்கள் என்பது என்னாலையும் சொல்ல முடியும். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்றைக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி சென்ற வருடம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் அமைச்சரவை தீர்மானம் போட்டது. ரஞ்சன் கோகாயின் தலைமையிலான இது வந்து மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு, எழுவர் விடுதலைன்னு சொல்லிட்ட பிறகு செப்டம்பர் 6 தீர்மானம் நிறைவேற்றாங்க. 9ஆம் தேதி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் ஒன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், இல்ல விடுதலை பண்ணிருக்கணும். ஆனா அதை கொண்டு போய் உள்துறை நிலையத்திலே போய் கொடுக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கின்ற சதி அரசியல் என்னன்றது ஒண்ணு. காவேரி பிரச்சனையில் இன்றைக்கு மாநில அரசாங்கம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்குது. அதுல உங்களுடைய நிலைமை என்னன்றதை நீங்க தெளிவா சொன்னோம். 2017 பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நீட் சம்பந்தமாக 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிப்ரவரி 17ஆம் தேதி அங்க அனுப்பிச்சு மரியாதைக்குரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அது எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. அதை மேற்கொண்டு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியணும். திரு மனிஷ், உங்க கேள்வினா நான் அதையும் கொண்டு போறேன். ஏன்னா எல்லாம் ஒரே புள்ளியில் தான் பேசுறோம். இல்ல அவர் இதுவரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. அப்படி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் சமாளிக்க முயற்சிக்கிறார், தற்காப்பு விளையாட்டு விளையாடுகிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில், அதாவது அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், நிகழ்ந்த பிரச்சனைகளுக்கும் பதில் கிடையாது. கஜா புயலுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னா என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. எவ்வளவு நிதி ஒதுக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. அதே போல் நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்ன நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. தேன் என்று காகிதத்தில் எழுதி அதை நீங்கள் தொட்டு பார்த்தால் இனிக்குமா? அது அப்படி இனிக்க வேண்டும் என்றால் அது சீனிவாசனுக்கு இனிக்கலாம், எங்களுக்கு இனிக்காது, அது கசக்கத்தான் செய்யும். திரு சீனிவாசன், இல்லைங்க, இதெல்லாம் வேக் அலிகேஷன்ஸ். இது மாதிரி பேசி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வெற்றிடமான ஒரு நோக்கை நோக்கி உருவாக்க முயற்சி செய்யறாங்க. எல்லாமே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள். இந்தியா முழுக்க 5 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பது மனுஷபுத்திரனுக்கு தெரியுமா? இன்னைக்கு வடகிழக்கு மாகாணங்கள்ல ரயிலே போகாத மாநிலங்களுக்கு பிரம்மாண்டமான பாலங்கள் பிரம்மபுத்திரா நதியில இந்த அரசாங்கம் நடந்திருக்கிறது. இல்ல சார், என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஒரு அரசாங்கத்தை திமுக கட்சி மாதிரி நடத்த முடியாது. திமுக கட்சி மாதிரி நடத்துறது அரசாங்கம். ஒரு அரசாங்கம் என்பது கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அதற்கான விவரத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டும். அந்த விவரத்திற்கு அறிக்கையின்படியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அதற்கப்புறம் திட்டம் நிறைவேறும் என்பது ஜனநாயக நாட்டு நடைபெறக்கூடிய நடைமுறை. அதை விட்டுட்டு அறிவிச்சீங்க நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலத்தில்
கொடுக்க சார், வேண்டிய காசை 10 ஆண்டு கொடுக்க காலத்தில் மாட்டீங்க. காங்கிரஸ் ஏன் திமுக தமிழகத்தை துரோகம் கூட்டணியில் செய்கிறீர்கள், இருக்கும்போது வஞ்சிக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தமிழ்நாட்டுக்கு முகத்தை கொடுத்த வைத்துக் திட்டங்கள் கொண்டு என்ன? தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்கிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 ஆண்டு துரும்பை கூட காலத்தில் நீங்க மனுஷ் கூட கிள்ளி சார், போட்டு நான் ஓபில இருக்கேன். ஒரு துரும்பை நான் கூட ஓபில நீங்க இருக்கேன், என்ன கிள்ளி பேச போட்டு விடுங்க. இல்ல நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. குறுக்கிட்டு பேசுவது என்பது நியாயம் இல்ல. அவர் சீனிவாசன் உங்கள் பேசுங்க. கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அனுமதிச்சிருக்கிறாரு, நீங்க குறுக்கீடு செய்யக்கூடாது. பேசுங்க, நீங்க சீனிவாசன். பேசும்போது நான் குறுக்கிடுவதில்லை. திமுகவோட நாகரிகத்தை நீங்க தான் காப்பாற்றணும் ஊடக விவாதத்துல. சீனிவாசன் நீங்க பேசுங்க. பேசும்போது நான் குறுக்கிடவில்லை, நான் பேசுறப்ப ஏன் குறுக்கிடுறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெறும் அறிக்கைன்னு சொல்றீங்க, வெறும் அறிவிப்புன்னு சொல்றீங்க. ஒரு வாதத்துக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணி இருந்தது இல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே 10 ஆண்டு காலம் ஆட்சி என்பது எவ்வளவு பெரிய ஆட்சி, எவ்வளவு பெரிய காலம். அப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க. ராமேஸ்வரத்துல மீனவர்கள் மாத்திரம் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? இப்ப வெறும் அறிவிப்பு, வெட்டி அறிவிப்புன்னு பேசிட்டு போறீங்க. இந்த அறிவிப்பு தாங்க நாளை யதார்த்தம். நாளைக்கு நடைமுறைக்கு வர வேண்டியது இந்த அறிவிப்பு தான். இது நிச்சயமாக நடக்கும். தமிழகத்தின் நலன்கள்ல அக்கறை உள்ள அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். அது திமுக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள், நடைமுறையில் ஏற்றுக்கொள்வார்கள். பொது தேர்தல் முடிவுகள் அதை புரிய வைக்கும். அதாவது வெட்டி பேச்சு. திரு மணிஷபுத்திரன், இல்ல நான் வரேன். திரு மணிஷபுத்திரன், இல்ல இப்போ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல அவர் என்ன கருத்து சொல்றாரு? நீங்க தமிழகத்தில் செய்தது என்ன? 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் பலமாக இருந்தீர்கள். காங்கிரஸ் 10 வருஷம் இருந்துச்சு. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி நீங்கள் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் அதனுடைய இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க. இந்தியாவில் தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் முதல் 3 இடங்களுக்குள் தமிழகம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இருந்திருக்கிறது. அத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றன தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க சார். நான் சொல்றேன், இந்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரல சார். மத்திய அரசுடைய எந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ நீங்க வந்து ஒரு குறைந்தபட்ச புள்ளி வரத்தையாவது நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள், சேது சமுத்திர திட்டத்தை எடுத்துங்க, அதை தடுத்து நிறுத்தினது யாரு சொல்லுங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம். 20 மணி நேரம் தமிழ்நாடு இருட்டில் இருந்தது என்பது அவங்க சாதனை. என்ன அப்படி பார்க்கிற போது இன்னொன்னு சொல்றேன் சார், இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஈழப்படுகொலைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை ஒரு நிமிஷம் இருங்க. போர் என்றால் மக்கள் சாவார்கள் என்று சொன்னவர்கள் யார்? பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் மதவெறி படுகொலைகளின் காரணமாக குஜராத்திலிருந்து தொடங்கி அத்தனை படுகொலைகளையும் அரங்கேற்றியவர்கள் ஈழப்படுகொலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் உருவாக்கிய சாதி மத மோதல்களால் இந்தியாவே ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த படுகொலை பற்றி பேசுவதற்கும் அருகதை கிடையாது. தூத்துக்குடி படுகொலை உட்பட அனைத்தையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் போய் படுகொலையை பற்றி பேசுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை விட்டு அன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கான அந்த தீர்மானத்தில் இந்திய அரசு கையெழுத்திட மறுக்கிறது என்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியே வந்தோம் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இது முழுக்க முழுக்க நான் ஏத்துக்கவே மாட்டேன். இனப்படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக காங்கிரஸ் தான். அவங்க ஏத்துக்கணும். முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சதெல்லாம் பண்ணவே கூடாது. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் என்றாரு. என்ன சார், மின்தடை வந்து எவ்வளவு இண்டஸ்ட்ரி மூடிட்டாங்க, எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு. இண்டஸ்ட்ரி கரண்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் இல்ல சார். வெளியில போனீங்களா கிராமப்புறங்கள்லாம் போனா 8 மணி நேரம் கரண்ட் இல்ல. இவர் சொல்றாரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னு. அதெல்லாம் முழுக்க முழுக்க ஏத்துக்க முடியாது. இனப்படுகொலைக்கு முழுக்க முழுக்க இவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இல்லனா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? வாபஸ் வாங்கி இருக்கணும். வாபஸ் வாங்குனாங்களா? அழுத்தம் கொடுத்தாங்களா? எந்த அழுத்தம் கொடுத்தாங்க? எந்த அழுத்தமே இவங்க கொடுக்கல. இதெல்லாம் மறைக்கவே கூடாது. என்னதான் கட்சி சார்பா இருந்தாலும் ஒரு நடுநிலையோட பேசுங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு போராட்டத்தை என்ன 14000 வீடு இவங்க வந்து கட்டி தந்தாங்க. 50000 வீட்ல வந்து பிஜேபி கவர்மெண்ட் 14000 வீடு. இலங்கைக்கு உங்களால போக முடிஞ்சதா? போய் 14000 வீடு அடுத்து இலங்கை மீனவர்கள் பாரத்ல 4-5 பேர் சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களா? இலங்கை மீனவர்கள் சுட்டு கொண்டுட்டு கேக்குறீங்களா? அந்த பாதுகாப்பு யாரு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் அவை நோக்கி தான் கேள்வி வரும். நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா சார்? நீங்க என்ன பண்ணுன்னு கேக்குறேன். 3 லட்சம் சார், கணக்கு 3 லட்சம். நீங்க என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அத நாங்க கேக்குறோம். இப்ப இவர் கேக்கும்போது நாங்க கேக்குறோம்ல, அதே மாதிரி நாங்க கேக்குறோம். அது தடுக்க முடிஞ்சதா? அதுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு கரும்புள்ளி தான். அத அவங்க அழிக்கவே முடியாது. அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். தமிழர்கள் எங்களுக்கு தகுதி இல்ல, உங்களுக்கு தகுதி இல்ல. ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு நாட்டு அத பத்தி பேசவே கூடாது. இலங்கை ஒரே ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. நீங்க கேள்வி கேக்கலையா? கேக்கலையா? அது ஏத்துக்க சொல்லுங்க. எதிரே இருக்கக்கூடிய பல கேள்விகளை கேட்டிருக்கோம். எடப்பாடி பதவியை ராஜினாமா செய்யணும் கேள்வியை கூட கேட்டிருக்கோம். சார், அவருக்கு தெரியும். நீங்க கேள்வி கேளுங்க. நான் சொல்ல என்னோட கேள்வி கேட்க சொல்லுங்க.
கேட்க சொல்லுங்க. என்னுடைய திமுக காங்கிரஸ் தான் அது முழுக்க முழுக்க அவங்க மறந்தாலும் ஒவ்வொரு தமிழும் மறக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தமிழும் மறக்க மாட்டாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி டெவலப்மென்ட்ன்றாரு அது முழுக்க முழுக்க போய் இண்டஸ்ட்ரிக்கு வர சார் வந்து ஒரு முற்று பெறாத விவாதம் போயிட்டு இருக்கு. நீங்க சீனிவாசன் சார் வந்து அப்பதமா பேசுறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் உண்மையை தமிழ் மக்கள் சார் கட்சியை தமிழ் மக்கள் இறுதியான கருத்து சார் சொன்னார் வெட்டித்தனமா பேசாதீங்க. வெட்டித்தனமா பேசல. கடல் தாமரை மாநாட்டில் நீங்க தானே மீனவர்களுக்குன்னு தனித்துறை பேசுனீங்களா? அது செய்யலையே. அப்ப அது வெட்டித்தனமான பேச்சான்னு நம்ம கேட்க விரும்புறோம். இன்னொன்னு வலுவான பிரதமர் இருந்தா மீனவர்கள் இடத்துல இப்படி சீண்டுவார்களா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தாண்டி மீனவர்களை சித்திரவதை பண்ணி அவங்க வலைகளை கிழிச்சிட்டு போறாங்க. என்ன பண்ணது இந்த அரசு? அம்மா சொன்னாங்க இன்னும் இது தொழிற்சாலைகள்லாம் போய் நான் லிஸ்ட் தரேன். நோக்கியா தொழிற்சாலை போயிடுச்சு, மூடிட்டாங்க. ஃபாக்ஸ்கான் மூடிட்டாங்க. குண்டாயினுடைய விரிவாக்க தொழிற்சாலை வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. போர்டினுடைய விரிவாக்க தொழிற்சாலை போயிடுச்சு. 4000 கோடியில் இருக்கிற மகேந்திரா தொழிற்சாலை விரிவாக்க தொழிற்சாலை போயிடுச்சு. ராம்கோ சிமெண்ட் ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் மெட்ரிக் டன் சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. அந்த லட்சம் ஆந்திராவில் இருக்கிற கர்னூலுக்கு போயிடுச்சு. இப்படி பல அடுக்கடுக்கான பிரான்ஸுடைய பிஜியாட் போயிடுச்சு. இப்படி பல தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை வந்ததுன்னு அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் மனுஷபுத்திரன் சுருக்கமா உங்களை இறுதியான கருத்து குறுக்கிட்டீங்க. அது இறுதியான கருத்து. இவங்க 5 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் அடைந்த ஒரு தோல்விக்கு கூட பதில் கிடையாது. இன்றைக்கி இங்கே மின்வெட்டை பற்றி பேசுகிறாங்களே, திருப்பூரில் இவ்வளவு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. அந்த தொழில் அந்த இண்டஸ்ட்ரியே அழிஞ்சு போச்சு. கோவையில் தொழில் வளர்ச்சி பெற்ற நகரம் இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. எல்லாம் இவங்க கவர்மெண்ட் டேட்டா இல்ல. மின்வெட்டு இருந்தது உண்மையா பொய்யா? உண்மைதானே. இருங்க. ஆமா, பல மணி நேரம் மின்வெட்டு இருந்ததுதானே. ஒரு நிமிஷம் இருங்க. மின்வெட்டு இருந்தது. அதை சரி செய்வதற்காக பல மின் திட்டங்களை நாங்கள் தொடங்கினோம். அந்த மின் திட்டங்கள் தொடங்கி வேலை நடந்திருக்கிற போதே ஆட்சி மாற்றம் நடந்தது. ஒரு மின் திட்டத்தையாவது இவர்கள் தொடர்ந்தார்களா? அவ்வளவை கைவிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேசல. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா, தனியாரிடம் 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை 10 ரூபாய் விலை கொடுத்து வாங்கி மின்வாரியத்தினுடைய தலையில் வரலாறு காணாத கடன் சுமையை ஏற்றி ஒரு பெரிய அழிவிற்கு ஆளாக்கினார்கள். திமுக ஆட்சியை விட்டு இறங்குறப்போ தமிழ்நாடு அரசுடைய கடன் சுமை 1 லட்சம் கோடி. அதுவும் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து சேர்ந்த கடன் அந்த 1 லட்சம் கோடி. இன்றைக்கு 4 லட்சம் கோடி கடன் சுமை. தமிழ்நாடு என்ன சார் வளர்ச்சி பெற்றுச்சு? தொழில் வளர்ச்சி பெற்றுச்சா? அடிப்படை கட்டுமானங்கள் வளர்ச்சி நடந்ததா? வேலை வாய்ப்பு பெருகிச்சா? உடனடியா கரண்ட் கிடைக்குமா? மின் திட்டம் ஆரம்பிச்சறாங்க. மின் திட்டத்தால இமிடியேட்டா கரண்ட் கொடுக்க முடியுமா? கரண்ட் கொடுக்க முடியும். அப்ப மக்கள் வந்து நீங்கலாம் கரண்ட் இருப்பீங்க, மக்கள் மட்டும் கரண்ட் இல்லாம இருக்கும். 8 கோடி மக்கள் கரண்ட் இல்லாம இருக்கும். அபத்தமான பேச்சு. இத பாருங்க. ஏங்க மின் திட்டத்தால இமிடியேட்டா கரண்ட் கொடுக்க முடியாதுன்றது தெரியும். திட்டம் வந்து கரண்ட் கொடுக்க முடியும். கரண்ட் இமிடியேட்டா வரதுக்கு என்ன பண்ணீங்க? நான் வரேன். முடிஞ்சா வரேன். இந்த பாருங்க, 2 விஷயம் நடந்ததுங்க திமுக ஆட்சியில. சுருக்கமா தான் சொல்றேன். ஒன்னு, தொழில் வளர்ச்சி அன்றைக்கி பெருமளவுக்கு நடந்தது. இன்னொன்று, மக்களிடம் இருக்கக்கூடிய நுகர்வு. பல பொருட்கள் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பல பொருட்கள், தொலைக்காட்சி, செல்ஃபோன், பல விஷயங்கள் உபயோகத்துக்கு வந்தது. அப்போ டிமாண்ட் அதிகரித்தப்போ புதிய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பல மின்திட்டங்களை நிறைவேற்றணும். நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா மின்திட்டங்களும் திமுக ஆட்சி காலங்களில் தொடங்கப்பட்டது தான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாங்கள் ஆரம்பித்த உடன்குடி மின் திட்டம் உட்பட அனைத்து திட்டங்களையும் கைவிட்டுவிட்டு தனியாரிடம் மின்சாரம் வாங்கி தமிழ்நாட்டுடைய கஜானாவையே காலி செய்தவர்கள் இவர்கள். காலி செய்துவிட்டு நாங்கள் மின்தட்டை சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய கஜானாவை பூர்த்தி செய்வதற்காக அரசு மின்திட்டங்களை கைவிட்டு அதற்கு பதிலா என்ன பண்ணீங்கன்னா, மின் கட்டணத்தை பல மடங்கு அதிகரிச்சு மக்கள் தலையில் ஒரு பெரிய சுமையை ஏற்றி வச்சு இன்னைக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட விளைவு அனுபவிச்சு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தாங்கள் கொள்ளையடிப்பதற்காக தனியாரிடம் மின்சாரம் வாங்கி திட்டத்தை பத்தி பேசும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்க மக்கள் பணத்தை எடுத்து திரு சீனிவாசன், இறுதியான உங்களுடைய சுருக்கமான கருத்து திரு சீனிவாசன். இல்லைங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சி செய்யும் போது தமிழக நலனை பற்றி எந்த கலக்கம் இல்லாமல், கவலையும் இல்லாமல் 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற ஊழல்ல கோடி கோடியாக கொள்ளையடித்த கட்சிகள், ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்க போட்ட போது மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருந்த கட்சிகள்லாம் இன்று முரண்பாடாக கூட்டணி சேர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணியை விமர்சிப்பது என்பது நியாயம் அல்ல.
பாரதிய ஜனதா கட்சி தமிழக நலனில் அக்கறை உள்ள கட்சி. அதை தொடர்ந்து நாம் நிரூபித்து வருகிறோம். இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் நிரூபிப்போம். அது திமுகவுக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை, மக்களுக்கு புரியும் என்பதுதான் எங்கள் பதில். மோடியா லேடியா என்று கேட்ட காலத்தில் கூட திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியவில்லை. இப்ப மோடி கட்சியும் லேடி கட்சியும் கூட்டணி சேர்ந்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழகத்தில் 40 தொகுதிகளும் இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மோடியா லேடியா என்ற காலத்தில் வந்து மோடி தான் எங்க டாடின்னு சொல்ல வச்சிங்க. நன்றி திரு சீனிவாசன். ஒரே ஒரு வார்த்தை, 2Gல எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்ட பிறகு 2G உங்களுக்கு அது கூட கிடையாது. கன்விக்டட், நீங்க கன்விக்ஷன் ஆகி ஜெயில்ல உட்கார்ந்திருக்கீங்க. மறுபடியும் மேல்முறையீடு போயிருக்கு. சார் ஒரு நிமிஷம், மறுபடியும் மேல்முறையீடு போயிரு. குற்றவாளி மறைந்து விட்டார். நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் ஜெயில்ல இருக்காங்க. கன்விக்டட். மறுபடியும் மேல்முறையீடு போயிருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இவங்க 2Gல எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு நீதிமன்றம் அந்த வழக்கையே ஒரு கண்டிப்பா எல்லாமே மேல்முறையீடை வைத்து பேசுறாங்க. ஒற்றை வரியில நேரம் கடந்து மீண்டு வருவோம் சொல்றாங்க. சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்காகாது. மத்திய மாநிலத்திலையும் ஆட்சி மாற்றம் இலக்கியத்தோட முடிக்கிறீங்க. நன்றி. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களை பல கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி திரு சீனிவாசன். நேர்களை மீண்டும் மற்றொரு மாற்றத்தின் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.